வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி. இன்று செய்தித்தாள்களில் பல்வேறு முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. அது குறித்த விரிவான பார்வையை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன். அவரை வரவேற்றுள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி செய்தித்தாள்களில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கக்கூடியது அதிமுகவில் மீண்டும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு அதிருப்தி அணி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பில் இருந்தாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தாங்க. ஆனாலும் கூட திரும்பவும் இபிஎஸ் பொதுச் செயலாளரை சந்தித்து அவங்க ஒரு சுமூகமாக அவங்களுக்குள்ளே முடிஞ்ச மாதிரி இருந்தது எஸ்பி வேலுமணி தரப்பு. இப்போ அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாலும் கூட இப்போ சமீபத்தில் தொண்டாமுத்தூரில் நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஆலோசனை கூட நடத்தியிருக்காரு. அதில் வந்து எனக்கு பதவி கொடுத்ததை விட என்னை சார்ந்த ஒரு 30 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு ஒரு சரியான நல்லது நடக்கணுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ அதிமுகவில் என்ன நடந்துகிட்ருக்கு, இது எப்படி போகும் சார்? இல்லை, அதிமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத விட இன்றைய தாவேக்கா அரசு தனக்கு 4 காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அந்த நாற்காலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற தைரியத்தில் தான் வேலுமணியெல்லாம் புரட்சி, உரிமை குரல் இதெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை சார்ந்தவர்களுக்கு வேணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க குரல் கொடுக்குறாங்களா? அதாவது இப்போ அவங்களுக்கு வேணும்னு தான் போய் 25 பேர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து விஜயை ஆதரிச்சாங்களா? உங்கள் கொறடா வந்து விசில் சின்னத்துக்காக ஓட்டு போட சொன்னாங்க. இரட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் இன்னொரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்களுக்கு எப்படி ஆதரவு தரலாம்? உங்கள் கொறடா அனுமதி தராமல் நீங்கள் எப்படி அப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க? 30 மாவட்ட செயலாளர்களுக்கு ஆதரவாக இதெல்லாம் நீங்கள் செயல்பட்டீங்க. அப்போ உங்களுக்கு விஜய் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது, நிலை இல்லாமல் இருக்குது, அந்த மேஜிக் நம்பர் இல்லாமல் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்குவோம், நம்ம அமைச்சர் பதவி வாங்குவோம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயும்னு எச்சரித்தார். சட்ட ரீதியாகவும் கட்சி தாவல் சட்டம் பாயும். ஏன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும், 32 சீட்டாக பிரியணும். 32 சீட்டு ஒருவேளை இவங்க அந்த 25க்கு மேலே 32 பேர் போயிருந்தால் கூட கட்சி தலைமையின் கருத்து அவசியம்னு சமீபத்தில் சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது. அப்போ சட்டப்படி இவர்கள் இப்படி தனியாக ரிபலாக போய் நின்று லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியாக தனியாக செயல்படக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட எண்ணிக்கை கிடையாது. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியாக நீங்கள் போய் தனி அணியாக செயல்படுவதற்கும் சட்ட ரீதியாக அவங்களை அனுமதிக்கலை. கட்சி கொறடா எடப்பாடி கையில் இருக்குது. அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் ஆதரித்து எம்எல்ஏ பதவியும் போச்சுடா, அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்கா திருப்பி போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடிகிட்ட சேர்ந்தீங்க. எடப்பாடி உங்களை இது பண்ணிட்டார். இப்போ இந்த நிலையில் வந்துக்கிட்டு நான் 30 பேருக்காக குரல் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகனு ஆசைப்பட்டீங்க. இப்போ ராஜினாமா செய்து விட்டு விஜய் ஸ்டைல் அதானே, எல்லாரையும் ராஜினாமா செய்யுங்க, விசில் சின்னத்துலன்னு செய்யுங்க, எல்லாரையும் ராஜினாமா செய்யுங்க. அதனால் பாஜக பேட்டனுடைய இன்னொரு வடிவமாக இருக்கின்ற அல்லது பாஜகவையே மிஞ்சுகின்ற அளவு இருக்கின்ற அந்த குதிரை பேர, யானை பேர, டைனோசர் பேர வடிவில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால அந்த பேட்டனுக்குள்ளே இன்னும் செயல்படுறார். அவருக்கு எந்த 30 மாவட்ட செயலாளர்களுக்கும் இது கிடையாது. எங்ககிட்ட வந்தால் அவங்களுக்கு செய்கிறத செஞ்சு தருவோம். இதுதான் விஜய் பேட்டன். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவுக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சி வந்து 5 வருஷம் தொடரும்னா அவங்களுக்கு வந்து பலம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அவங்க இதை வந்து ஆதரிக்கான்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இவங்க வந்து அதிருப்தியில் போகிறாங்கன்னா இப்போ தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இபிஎஸ் தலைமையில். ஸோ இப்போ அதிமுக முன்னாடி எவ்வளோ பலமான ஒரு கட்சி, இப்போ வந்து கட்சி வந்து நீர்த்து போகிற ஒரு சூழல் இருக்கும்போது இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? வேறு ஆப்ஷன்னா பணம் வாங்கிட்டு போய் விஜய்ட்டு அமைச்சராக தான் ஒரே ஆப்ஷன். அப்போ இதுக்கு தான் கட்சி நடத்துனீங்களா? இதுக்கு தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரா? எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை அழிப்பதற்காக தான் நீங்கள்லாம் கட்சியில் இருக்கீங்களா? சரி, இப்போ வந்து 123 சீட்டு அல்லது 119 சீட்டு விஜய் வாங்கியிருக்கிறாரு. உங்களையெல்லாம் மதிப்பாரா விஜய்? உங்களை இப்படி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரா? உங்களை வந்து இப்படி சால்வு போடுவாரா? அவருக்கு தேவை இருக்க போய் தானே கூப்பிட்றாரு. சரி, இப்போ 121 சீட்டு வாங்கி விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் எடப்பாடியோட கோவிச்சிட்டு வந்திருப்பீங்களா? சார், அல்டிமேட்டாக கட்சி நிலைனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயமா ஓப்பனாக தெரியுது. இன்னும் வேலுமணி வருவாருங்கிறாங்க, கேசி வீரமணி வருவாருங்கிறாங்க, சிவி சண்முகம் அதிருப்தியில் இருக்காங்கங்கிறாங்க. குட்கா விஜயபாஸ்கர், குட்கா அவர் மீது புகார் இருக்குது, இது தூய சக்தி ஆட்சி, அவரெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னாங்க, அவரும் வருவாருங்கிறாங்க. தொழில்துறை அமைச்சர் அந்த எம்சி சம்பத்து வராருங்கிறாங்க. 2017 ஊழல் நடக்கிறதுனாங்க. 2017 எடப்பாடி ஆட்சி தான். எடப்பாடி ஆட்சியில் யார் அமைச்சர்களாக இருந்தால்? இந்த வேலுமணி, இந்த கேசி வீரமணி, இவர் விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், வேறு யார், எம்சி சம்பத், இவங்க தானே அமைச்சராக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்காங்களே.
அப்போ தாவேக்கா யாரை நோக்கி ஊழல் கட்சி, ஊழல் அமைச்சரவை, ஊழல் கட்சின்னு சொல்லுச்சு? அப்போ அறம் என்று எதுவும் இல்லை, சும்மா இஷ்டத்துக்கு அடிக்க வேண்டியதான். திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. ஆனால் திமுக அதிமுக ஊழலுக்கு காரணமாக இருந்த எல்லாரும் எங்கள் கூட வந்துருங்க. அப்போ இதில் என்ன இது மாற்று சக்தியாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சக்தியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்க இல்லையா? இந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணமே என்ன? வேலுமணி, பொன்முடி, செந்தில் பாலாஜி, எம்சி சம்பத்து, இந்த மாதிரி நபர்கள் எங்கள் கட்சியில் கிடையாது. நாங்கள் தூயவர்கள், இளையவர்கள், புதியவர்கள், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்றவங்க எல்லாரும் அதிமுக பேட்டன், திமுக பேட்டன், இந்த பேட்டனை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் அந்த கட்சியில் உள்ளவங்க எல்லாரையும் எங்களோட சேர்த்துக்கிட்டு நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனா எப்படி நம்புற மாதிரி இருக்குது? திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க தானே அதில் இருக்காங்க. அதுவும் கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்க, இளையவர்கள் எல்லாமே அதில் அந்த பேட்டனுக்கு பழகி வந்தவர்கள். அதிலிருந்து உங்கள்கிட்ட வர்றாங்கன்னா அப்போ அதை விட அதிகமான லாபம் கிடைக்கிறதுனால தானே வரப்போகிறாங்க. இப்போ மக்கள் மத்தியில் இப்போ தாவேக்கா மேலே இந்த ஒரு நீங்கள் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கொடுப்போம்னு சொல்கிறீங்க, இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்கள கூப்பிடுறது வந்து மக்கள் மத்தியில் இது எந்த மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்? மக்கள் சுயமரியாதை உணர்வுடன், அரசியல் அறிவுடன், இயல்பான ஒரு சமூக நீதி சிந்தனையுடன், சிந்தனையுடன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்பாங்களே ஓப்பனாக, ஏங்க வேலுமணி வந்து சேர்றாருன்னா மக்கள் நலனுக்காக வந்து சேர்றாருன்னா சொல்லுவாங்க. உங்கள் கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி அழிக்கிறோமேங்கிற எண்ணம் இல்லையா? எடப்பாடி சரியில்லை. நான் கேட்குறேன் சார், எடப்பாடி சரியில்லை அப்படின்னா ஓபிஎஸ்ஸை விரட்டும் போது எஸ்பி வேலுமணி என்ன பண்ணார்? செங்கோட்டையனை விரட்டும் போது எஸ்பி வேலுமணி என்ன பண்ணார்? சசிகலா இந்த டீமோட பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்னு ஒரு 6 பேர் சேர்ந்து அவங்கள சேர்த்துக்கணும்னு சொன்னால் எடப்பாடி வீட்டில் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ மறுத்தது எடப்பாடி அப்படின்னு இவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ சசிகலா, டிடிவி தினகரன், யார், ஓபிஎஸ் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு நான் மட்டும் தான் கட்சின்னு அவர் சொல்லும்போது எடப்பாடி செஞ்சது தப்பு தான். அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார்? ஏன்னா எடப்பாடிட்டு உங்களுக்கு பதவி கிடச்சிச்சு, எடப்பாடிட்டு அன்றைக்கி பொறுப்பு கிடச்சிச்சு. அப்போ அன்றைக்கி எடப்பாடிட்டு பொறுப்பு கிடைத்த போது இனித்தது தப்பு செய்த எடப்பாடியை. இன்றைக்கி இன்னொரு ஆப்ஷன், அதை விட பெரிய பதவியும் பணமும் ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்கிற போது எடப்பாடி 10 தடவை தோற்றுருக்காருல. 10 தடவை தோற்றப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? வேலுமணியே அவர் மட்டும் தானே சார் ஜெயிக்கிறாரு, கட்சியை ஜெயிக்க வைக்கலையே. இப்போ தாவேக்காக்கு வந்திருப்பவர்கள்லாம் யார் சார்? நீங்கள் உங்கள் தொகுதியை தவிர்த்து வேறு எத்தனை தொகுதியை ஜெயிக்க வச்சுருக்கீங்க? இப்போ எடப்பாடி அவர் ஜெயிச்சிருக்காரு, அவரால் பிற பகுதியில் ஜெயிக்க வைக்க முடியல. வேலுமணிலேருந்து எல்லாருமே அதானே. அப்போ உங்கள் கட்சி தொண்டர்களே விசிலுக்கு ஓட்டு போட வைத்தவர்களே நீங்கள் தான். இன்றைக்கி அந்த கட்சியவே கொண்டு வரீங்க சார். இன்றைக்கி விஜய் கட்சி யாருக்கு உண்மையான எதிரி? அதிமுகவுக்கு, எம்ஜிஆருக்கு எதிரி, ஜெயலலிதாவுக்கு எதிரி. அவங்க உருவாக்கின கட்சியை சிதைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எடப்பாடியை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது திமுக எதிரி, திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்லி அதிமுகவை காலி பண்ண. ஆமாம், எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் பெரிய கட்சி அதிமுக சார். 1972க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக. அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. அந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் அளித்த பெருமை உங்கள் எல்லாரையும் தானே சாரும். நீங்கள் என்ன எடப்பாடியை மட்டும் போடுறீங்க? எடப்பாடி அதை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றினார். முக்குளத்தோரை ஃபுல்லாக காலி செஞ்சுட்டு இது கவுண்டர் கட்சி மாதிரி மாற்றினார். ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் இருந்தப்போ இது தேவர் கட்சி, கவுண்டர் கட்சி, நாடார் கட்சின்னு இல்லை, மாநிலம் தழுவிய ஒரு கட்சியாக தான் இருந்தது. எடப்பாடி வந்தவுடனே சாதி அரசியல் வந்துச்சு, ஒரு கொங்கு வெர்சஸ் தெக்குங்கிற பிரச்சனை வந்தது. இதுக்கெல்லாம் எடப்பாடி மட்டும் எப்படி காரணம்? வேலுமணியும் தானே, செங்கோட்டையனும் தானே. இப்போ திடீர்னு இவர் உங்களுக்கு விஜய்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, அதுக்கு காரணம் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா நீங்கள் இப்படி போயிருப்பீங்களா? இல்லை விஜய்க்கு மேஜிக் நம்பர் 120 சீட்டு வந்திருந்தா அப்படி பேசுவீங்களா? சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லக்கூடாது சார். கட்சி எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா அவர்களால் வளர்த்த கட்சியை நீங்களாம் அழிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்கிறீங்க. மனசாட்சி உள்ள அதிமுக தொண்டர்களுக்கு இந்த உண்மை தெரியும். கண்டிப்பாக இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுங்க மாதிரி சொல்கிறீங்க. நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் கூட செய்தியாளர்கள் சந்திக்கும் போது என்ன சொன்னார், அதுவும் இப்போ நிறைய செய்தித்தாள்களில் வந்து வெளியாகியிருக்கு. அவர் சொல்கிறது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து இன்னமும் கூட ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த ஒரு சூழலில் தான் அதிமுகவில் வந்து இந்த மாதிரி பிளவு வருது, அவங்க வந்து விலகி வராங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் 2 கேள்வி. திமுக கூட்டணி கட்சிகள் வந்து விஜயை ஆதரிக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். நாங்கள் சரி, இது உண்மையா? திமுக அதிமுக ஒன்று சேர பார்த்தாங்க, அதனால் விஜய் ஆதரிக்கிறோங்கிற உண்மையா? ரெண்டுமே முரண்பாடாக இருக்கா இல்லையா சார்? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லணும் சார். விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தராட்டி பிஜேபி உள்ளே வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதனால் ஆதரிக்கிறோன்னு சொல்கிறீங்க.
இதுதானே சொன்னீங்க. இப்போ திடீர்னு நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் தெரியுமா, நாங்கள் ஆதரிக்கலைன்னா திமுகவா அதிமுக ஒன்று சேர்ந்துரும் அப்படிங்கிறீங்க. என்ன சார், ஏதாவது ஒன்று உண்மையாக சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். இந்த மாமன்னரில் வடிவேல் சொல்கிற மாதிரி என்னங்க அது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. ஏதாவது ஒன்று தானே சார் உங்களை நான் ஆதரிக்கிறதுக்கு 3 காரணமாக இருக்கும். ஒரே ஒரு காரணம் தானே இருக்க முடியும். நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்க, லாஜிக்காக இருந்தது. ஏங்க இல்லைன்னா திருப்பி தேர்தல் வருங்க, குடியரசுத் தலைவர் வருவங்க, பிஜேபி வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்து பிஜேபிக்கு எதிரான ஆட்சின்னு நீங்கள்லாம் சேர்ந்து நம்ப வச்சிங்க, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்லாம் சேர்ந்து. இன்றைக்கி என்னென்னா அதிமுகவோட திமுக கூட்டணி வச்சுருக்கு, அதனால் சேர்றோங்கிறாங்க. சரி, அதிமுக திமுக கூட்டணி வைப்பது என்பது சட்ட ரீதியான முரண் தப்பான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. திமுக தான் அதிமுக, அதிமுக தான் திமுக, அது உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆரே திமுக காரர் தானே. எம்ஜிஆர் யார் சார், திமுக காரர் தானே. ஆரம் வீரப்பன் யார், திமுக காரர் தானே. நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுக அவ்வளோ பெரிய அவர் திமுக காரர் தானே. கேஏ மதியழகன் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தார், திமுக காரர் தானே. அது சரி சார். ஆனால் இப்போது திமுகவுடைய அஜெண்டாங்கிறது அவங்க நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு அணியில் தானே இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் கூட்டணி சேரும்போது சார் முதல்ல அது நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் இப்போ தாவேக்கா வந்து பாஜக அஜெண்டாவை எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் நடக்காத ஒன்றை சொல்லி இப்படி நடந்திருக்கும், இப்படி நடக்கலாம், அதனால் அப்படின்னா இது நகைச்சுவையாக இருக்குது. மும்மொழி திட்டத்தை பாஜக கொண்டு வந்துருச்சு சார். சிபிஎஸ்சி ஸ்கூலில் 9th 10th பசங்க இந்திய கம்பல்சரி எழுதணுங்கிறாங்க. அறிஞர் அண்ணாவுடைய இதயத்தில் அம்பை வச்சு குத்தி இருக்கிறாங்க. 2 திராவிட கட்சியும் காப்பாத்துச்சு. இருமொழி கொள்கை தான். திமுக அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரும் இருமொழி கொள்கைக்கு உடனே ஆபத்து. இந்த விஜய் அரசு வந்த உடனே ஆபத்து. என்ன போராட்டம், என்ன ஆர்ப்பாட்டம், மோடியை கண்டித்து என்ன கடிதம். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இப்படி விட்டுருப்பாங்களா, கலைஞர் காலத்தில் விட்டுருப்பாங்களா? கடந்த முறை ஸ்டாலின் என்ன போராட்டம் பண்ணார், டெல்லி எதிர்த்து. பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னாரு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுனாரு. இப்போ விஜய் வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக பிஜேபி எதிர்க்க மாட்டோம், தேவையில்லாமல் எதிர்க்க மாட்டோங்கிறாங்க. திருமாவளவன், இடதுசாரிகள்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை வந்துருச்சு சார். பிரின்ஸ் கஜேந்திர பாபு கதறாரு, இந்தியை கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்க வேணாமா? ஜெயலலிதா அம்மா விட்டாங்களா மின் உதவி திட்டத்தை, சாகுற வரையும் விட்டாங்களா? அவங்க போனவொடனே இந்த எடப்பாடி, வேலுமணி எல்லாரும் சேர்ந்து விட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் மோடி கிட்ட கட்சியை சமர்ப்பணம் பண்ணாங்க. இப்போ விஜய் கட்சி பாருங்க, பிஜேபி எதிர்க்கல. இதுதான் சொன்னோம், தமிழ்நாட்டின் அரண் திமுக அதிமுகன்னோம். அந்த 2 கட்சியும் இல்லாத ஒரு ஆட்சி வந்த அடுத்த நிமிஷம் பிஜேபி உள்ள வந்து உட்காந்துருச்சு. கொஞ்சம் திருப்புறகுன்ற ஃபைல்ஸ், அந்த இஸ்லாமியர்களுக்கான இது. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எப்படி இருந்தது? இந்த பிரச்சனையை பண்ணாங்களா ஆர்எஸ்எஸ்? கலைஞர் காலத்தில் பண்ணாங்களா? ஸ்டாலின் காலத்தில் பண்ணும்போது என்ன சொன்னார், நான் விட மாட்டேன்னு போராடினார். இப்போ விஜய் அது தொடர்பாக பேசக்கூட கூடாதுங்கிறாங்க. நேற்று வள்ளூர் கோட்டத்தில் அந்த இதை கூட அனுமதிக்கல. முஸ்லீம்களுக்கு சார்பாக பேசக்கூடாதுங்கிறாங்க. குர்பானி முஸ்லீம்களுக்கு கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததே கிடையாது சார். உத்தரப்பிரதேசத்தில் அப்படி நடக்கும். இப்போ இது கலைஞர் காலத்திலேயோ ஸ்டாலின் காலத்திலேயோ, ஏன் எடப்பாடி அவர்கள் காலத்தில் கூட இப்படி நடந்தது இல்லையே. எடப்பாடி அவர்களே பாஜகவுடைய பிராக்சின்னு விமர்சிக்கப்பட்டு வந்தால் கூட இந்த மாதிரி உரிமைகள் பறிப்போகலையே. வந்த 47 நாளில் முஸ்லீம்கள் உரிமை பறி போயிருச்சு. குர்பானி கொண்டாடக்கூடாதுன்ட்டாங்க. ஹிந்தியை திணிக்கிறதுக்கான சுற்றறிக்கை விட்டாச்சு. வந்தே மாதரம் பாடியாச்சு. தேசிய கீதம் 2 முறை பாடியாச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடிக்கிறோன்னு போய் நம்ம முதலமைச்சர் பெர்மிஷன் கேட்டு வர்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா, கலைஞர் இருந்திருந்தா தமிழ்த்தாய் வாழ்த்துவால பெர்மிஷன் டெல்லியில் கேட்பாங்களா? அவங்களையும் விஜயும் ஒப்பிட முடியாது இல்லையா. அவங்க வந்து அரசியல் பயணம்ங்கிறது வேற, இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அவர் குறிப்பிட்டது தானே 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் வரையும் டைம் கொடுப்போம். தமிழ் மொழி பறிப்போகட்டும், இந்தி திணிக்கட்டும், சமஸ்கிருதத்தை திணிக்கட்டும், ஆர்எஸ்எஸ் அஜெண்டா உள்ளே வரட்டும், பள்ளிவாசலை இடிக்கட்டும், குர்பானி கொண்டாட தடை வரட்டும், வக்பு மசோதா வரட்டும், அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அவங்க ட்ரைனிங் எடுக்க நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் படிப்பு போகட்டும், இந்தி திணிக்கப்படட்டும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு பறி போகட்டும், கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் உரிமைகள்லாம் பறிக்கிற மசோதாக்கள் கொண்டு வரட்டும். இவர் கண்மூடித்தனமாக பாஜகவை எதிர்க்காமல் அமைதியாக உட்காந்துருப்பார். இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஆதரவு கட்சிகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்து விளையாட தமிழ்நாடு எதுவும் பிளே கிரவுண்டா சார்? எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்களேன். இல்லை நீங்கள் ஒரு 10 வருஷம் கேட்கலாம், நம்ம எல்லாம் ட்ரைனிங் எடுத்து விளையாடுவோம் தமிழ்நாடு. காமராஜரும், கலைஞரும், அண்ணாவும், எம்ஜிஆரும், ஜெயலலிதாவும், ஸ்டாலினும் ஆட்சி செஞ்ச இந்த மண்ணில் ட்ரைனிங் எடுத்து விளையாடுங்க. நான் இப்போ தானே சார் வந்திருக்கேன். சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் தாவேக்கார் மேல் வச்சுட்டீங்க. இன்னைக்கு குற்றச்சாட்டுலாம் வைக்கல, என்ன நடக்குதோ செய்திகளை வாசிச்சேன் உங்களை மாதிரி. ஆமாம், நான் எங்கே குற்றச்சாட்டுகள் வச்சேன்? அடுத்த செய்தி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவேக்க கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா இடதுசாரிகள் மட்டும் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாரும் போகிறாங்க. விசிகா வந்து இன்னும்
திமுக கூட்டணியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறினாலும் இதில் வந்து பங்கேற்கிறதா இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதை மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டணி கூட்டத்தை பற்றி? என்ன பேச போகிறாங்க? எனக்கு 130 சீட்டு வர்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் கேட்பாரு. வேற என்ன பேச போகிறாங்க? இந்தியை ஒழிக்கணும், சமஸ்கிருதத்தை ஒழிக்கணும், இந்துத்துவா எதிர்க்கணும், திருப்பரங்குன்ற விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு சார்பாக இருக்கணும்னு நான் பேச போகிறாங்க. ஆணவ படுகொலை நடக்குது, பெருசாக பேசிக்காதீங்க, எதுவும் போராட்டம் அரட்டெல்லாம் பண்ணாதீங்க, எதுவும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைலாம் பேசிடாதீங்க, திமுக ஆட்சியாக இருந்தால் நாங்களே பேசுவோம். 6 தலித் அமைச்சர்கள் வந்துட்டாங்க தாவைக்கால. ஆனால் தலித்துகள் படுகொலை செய்யப்படுற 8ங்கிறது ஒட்டுமொத்த சேர்த்து தாவைக்கால மட்டும் 6ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஏதோ தலித் அமைச்சர்கள் உருவாயிட்டாங்க சார். தலித் மக்களுக்கு பாதுகாப்புங்க. இவங்க என்ன சொன்னாங்க? தலித்து முதலமைச்சர் ஆனால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு, தலித் அமைச்சர் ஆகிட்டா தலித்து அரசியல்னு. அம்பேத்கர் சொன்ன தலித் அரசியல் அது கிடையாது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சமமாக மதிக்கிற மனநிலை தான் சாதி ஒழிப்பு மனநிலை. அது தந்தை பெரியார் படிக்கணும், பெரியார் கருத்துக்களை பரப்பணும். இவங்க என்ன யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டா அந்த சமுதாயமே நல்லாயிருமா? அதிகார பகிர்வு நீங்க கொடுங்க. மக்கள் பிரதிநிதிகள் தானே அவங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சு? கடந்த ஆட்சியில் ஆணவ படுகொலை நடந்த போது நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் இந்த தலித்துகளுக்கு எதிரி, இந்த ஆட்சியில் தலித்துகளுக்கு எதுவுமே இல்லை, தலித்துகளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க தலித்துகள் அதிகம் ஓட்டு போட்டு ஜெயிச்ச கட்சி இது. தலித்துகளுக்கு 6 அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஆணவ படுகொலை. இப்போ ஸ்டாலினுக்கு ஃபைட்டு தெரியாது, மாடியிலேருந்து மாடி குதிக்க தெரியாது. விஜய்க்கு ஃபைட்டு தெரியும், ஃபைட்டு கிராஃபிக்ஸ்லாம் பட்டையை கலப்புவார். ஏன் அந்த சாதி ஆணவ படுகொலை தடுக்கலை சார்? இதையெல்லாம் சொல்லி தான் நானே கேட்குறேன். இது என்னங்க விஜய் எப்படி இங்கே தடுக்க முடியும்னு கேட்குறீங்க? இதைத்தானே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும். ஒரு அரசுங்கிறது வேற, தனிப்பட்ட பிரச்சனைங்கிறது வேற. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? இதையெல்லாம் சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு கட்டிங்க. விஜய் வந்தால் ஜாதி ஒழிஞ்சிரும், விஜய் வந்தால் ஆணவ படுகொலை நடக்காது, விஜய் வந்தால் லஞ்சமே இருக்காது, இதெல்லாம் சொன்னீங்க. அப்போ நம்ம எல்லாருமே கேட்டோம். இதெல்லாம் சிஸ்டம் தொடர்பான விஷயம். ஒரு சமூகம் ஒரு சிஸ்டம் மாறக்கூடிய விஷயம், தனி மனித சார்ந்த விஷயம், சமூகம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம். இது அரசோட தொடர்புபடுத்தாதீங்க. ஐயோ, பெண்கள் ரோட்டில் நடக்க முடியல ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆட்சியில். இப்போ 46 நாளில் எத்தனை பெண்களுக்கான பாலியல் அத்துமீறல், குழந்தை சிறுமிகள் பாலியல் வன்புணர்ச்சி எத்தனை, இதுவரையும் 12 ஆணவ படுகொலை. அப்போ இதற்கெல்லாம் தலித் அமைப்புகள் அமைதியாக இருக்கிறாங்க, மனித உரிமை அமைப்புகள் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நீலம் போன்ற அமைப்புகள், அந்த சினிமா நடிகர் இயக்குநர்கள்லாம் கடந்த ஆட்சியில் கொதித்து எழுந்தாங்க. அப்புறம் இது தலித்துகளுக்கான ஆட்சி, 6 அமைச்சர்னாங்க. சார் 6 அமைச்சரில் ஒரு அமைச்சர் கூட அந்த பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்காக பேசலையே சார். என்ன கவர்மெண்ட்டு? எனக்கு ஒன்றும் புரியலை. இதைத்தான் நம்ம தொடர்ந்து தான் பேசணும். ஸோ இப்போ உங்கள் விஜயை பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 130 சீட்டு மட்டும் அவருக்கு விசில் சின்னத்தில் இப்போ கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளாக அவர் இப்படிலாம் கூப்பிட்டு கூட பேச மாட்டாங்க அவங்க. அவருக்கு 130 சீட்டு தேவை சார். இப்போ அவ்வளவுதான். அதுக்காண்டி தான் காதர் மொய்தீன் வீட்டுக்கெல்லாம் அவர் போறாரு. கரூரில் செத்து போனவங்க வீட்டுக்கு போகல சார். இவரை பார்க்க வந்ததுனால 1.5 வயசு குழந்தை செத்து போச்சு சார். விஜயோட ஹேர் ஸ்டைலை பார்க்கறதுக்காண்டி, விஜயை பக்கத்தில் பார்க்கறதுக்காண்டிலாம் மக்கள் வந்தாங்க, வந்து செத்து போனாங்க. அவங்கள போய் இப்போ வரையும் பார்க்கல சார். இப்போ அவர் பார்க்க போறாரு. எதுக்காண்டி? கரூரில் பை எலெக்ஷன் வருது, விஜயபாஸ்கர் இப்பையும் மக்களை பார்க்க போல, இடைத்தேர்தலை பிரச்சாரம் செய்ய தான் போறாரு. அவர் மக்களுக்கு இதுவரை நன்றி தெரிவிக்கல தெரியுமா? ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கல. தன்னை தோக்கடிச்ச மக்களுக்கு நன்றி தெரிவிக்க ஸ்டாலின் போயிட்டாரு, எடப்பாடி போயிருக்காரு ஜெயிக்க வச்ச மக்களை. இவர் முதலமைச்சரே ஆக்கின மக்களுக்கு நன்றி தெரிவிக்கல. திருச்சி கிழக்குக்கு எதுக்கு போனாரு? எப்படியும் இடைத்தேர்தல் வரும், பிரச்சாரம் செய்வோங்கிறதுக்காண்டி ஒரு பிரச்சாரத்துக்காண்டி போனார். பெரம்பூர் மக்களுக்கு இன்னைக்கு வரையும் நன்றி சொல்லலை. புரியுதுங்களா? அவங்க பேட்டனே வேற மாதிரி இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு மேஜிக் நம்பர் இல்லை. அதனால எல்லாரையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. எப்படியாவது எல்லாரும் ராஜினாமா செஞ்சு விசில் நின்று எனக்கு 130 சீட்டு தாங்கங்கிறது தான் அவருடைய பிளான். கண்டிப்பாக அது குறித்து தான் பேசுவாங்க. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும், நம்ம என்ன பண்ணலாம் தான். இப்போ திமுக வைக்கிற அதே குற்றச்சாட்டுகள் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். திமுக என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? இப்போ சோபா மாடல் இவருக்கு தேவையான பர்ச்சேசிங் பண்ணுறாங்க மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, சோபா மாடல் புஷ்பா மாடலுங்கிறது இல்லைங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன். மக்களால் வெற்றி பெற்ற ஒருவன் 30 நாள் கூட ஆகலை, எதுக்கு ராஜினாமா செய்யணும்? என்னை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து 15 நாள் கூட ஆகலை, நான் ராஜினாமா செய்ய போகிறேன்னா மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை. நீங்கள் திமுக அதிமுக கட்சியாகவே பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு அடிப்படை ஒரு வாக்காளனா பாருங்கள். நான் ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேன், 15 நாளில் நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன ஓட்டு போட்டால் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? மக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்த நியூஸ்க்கு போகலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தோன்னா ஜூலை 1 ஏற்கனவே சொன்ன மாதிரி விபி ராம்ஜி திட்டம் இன்றையிலேருந்து தமிழ்நாட்டிலையும் தொடங்க போகுதுன்னு சொல்லி அரசு இதழில் வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஆட்சியில் பார்த்தோன்னா நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுக அரசு பொறுத்த வரைக்கும். ஏன்னா மகாத்மா காந்தி பேரே அதிலிருந்து நீக்குனாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மத்திய அரசு முழுமையாக கொடுத்துருந்த நிதி பங்கீடு இப்போ 60-40ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க.
இப்போ வந்து தாவேக் அரசு இதை வந்து செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க? பாரதிய ஜனதாவினுடைய செயல் திட்டம் ஒவ்வொன்றும் வருது சார். இதை மம்தா பானர்ஜி விட மாட்டாங்க, ஸ்டாலின் இருந்தால் விட மாட்டாங்க, பினராயி விஜயன் இருந்தால் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சாதகமான அரசாக எல்லா ஸ்டேட்லேயும் வந்துருச்சு. சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட ப்ராக்சி மாதிரி மாறிட்டார். இங்கே விஜய் பெரிய லெவலில் பாஜகவெல்லாம் எதிர்க்க மாட்டார். அவங்களுக்கு ரொம்ப சார்பாக போயிடுச்சு. இதைத்தான் நம்ம சொன்னோம், இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு. அவங்களுக்கு நேரு மட்டும் இல்லை, காந்தியும் பிஜேபிக்கு ஆகாது. அவங்களுக்கு பிரச்சனையே காந்தி தான். ஏன்னா காந்தி வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது அவங்களுக்கான பணத்தை கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தானே சுட்டு கொண்டாங்க. அதனால் அந்த நேரு, காந்தி இந்த பேரெல்லாம் எடுக்கணும். அவங்களால டைரெக்டாக சாவர்கர், மூஞ்சே, ஹெட்வேக்கர் பேரை கொண்டு வர முடியாது. அதனால் காந்தி பேரை எடுக்கணும், காந்தி அடையாளத்தை எடுக்கணும். அந்த திட்டம் மட்டும் இல்லை, அந்த திட்டத்துக்கு காந்திங்கிற பேர் இருக்கிறதே அவங்களுக்குலாம் பிரச்சனை. ஸோ ஆர்எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப தெளிவான அடையாளங்களுடன் தன்னுடைய திட்டங்களெல்லாம் கொண்டு வருது. இதை நுட்பமாக உணர்ந்து ஒரு திராவிட இயக்க பார்வையில், மாநில சுயாட்சி பார்வையில், இடதுசாரி பார்வையில் எதிர்க்கின்ற அளவுக்கான கட்சிகள் வேணும். அதை நியாயப்படினா இடதுசாரிகள் இதை கடுமையாக எதிர்க்கணும். எதிர்த்து இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லி போராடணும். ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நம்பி தான் இடதுசாரிகள் ஆதரவு தரும்போது நம்ம என்ன நினச்சோம், என்னதான் விஜய் ஒரு பிஜேபிக்கு பலியானால் கூட, அவர் பிஜேபியை எதிர்க்காமல் மௌனமாக இருந்தால் கூட இடதுசாரிகள் விட மாட்டாங்கப்பா, அவங்க ஆதரவு இருக்குப்பான்னு நினச்சோம். அவர்கள் அந்தளவுக்கு வீரியமாக செய்வார்களா, செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பத்திரிகையாளனா ஒரு தமிழனா என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு நிறைய நிதிச்சுமையில் இருக்குங்கிற மாதிரி அரசு சார்பிலையும் கூட நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, வெள்ளரிக்கை கூட கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தோன்னா இப்போ வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே தமிழக அரசு வந்து ஒதுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இதுதாங்க கேட்கணும். அதாவது மாநில அரசு தன்னுடைய மாநிலத்துக்கான மூலதனத்தை பெருக்கவும், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவும் ஐநாவில் இருந்து கடன் வாங்குது. ஐநாவில் கடன் வாங்குறதுனா இவன் உடனே தமிழ்நாடு கடன் வாங்குது. கடன் வாங்கி அவன் என்ன பண்ணுறான், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட், சமூக முதலீடு. கடன் வாங்காமல் யாருமே இருக்க முடியாதுங்க. இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கின நபர் யாருன்னு சொல்லுங்கள்? அதானி. அதானி என்ன ஏழையா? நம்ம சிஸ்டமே கடன் வாங்கி தான். நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கி தான் கட்டுவீங்க. ரொக்கமாகவே ஃபுல் அமௌண்ட் இருந்தாலும் அதை போட்டு கட்ட மாட்டீங்க. நீங்கள் கடன் வாங்கி மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது தான் நம்மளுடைய பொருளாதார அமைப்பே அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கடன் வாங்கி தான் பண்ண முடியும். கஜானா காலிங்கிறதே கிடையாது, கஜானா காலியாகவே இருக்காது, பணம் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் மாநில அரசை பொறுத்தவரையும். அதனால் கடன் வாங்கி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மதிப்பை 11.5 விழுக்காடு கொண்டு வந்தாங்க கடந்த மாநில அரசு. கடைசி 2 ஆண்டுகளில் டபுள் டிஜிட்டுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க கடந்த மாநில அரசு. ஆனால் இப்போ இவர் கடன் வந்து யாருக்கு கொடுக்குறாரு பணத்தை? கடந்த அரசு மக்களுக்காக முதலீடு செஞ்சிச்சு. ராயல் என்ஃபீல்டை கொண்டு வந்தாங்க, பெரிய பெரிய சீன, ஜப்பான், அமெரிக்க நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க, தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தாங்க, விக்கிரவாண்டிக்கு கொண்டு வந்தாங்க, பன்ருட்டிக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க என்னன்னா மத்திய அரசுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, டெல்லிக்கு பணத்தை கொடுக்குறாங்க. கடந்த மாநில அரசு டெல்லிகிட்ட இருந்து பணத்தை வாங்குச்சு. தங்கம் தென்னரசு கேட்டார், பிடிஆர் கேட்டாங்க, எங்களுக்கு பணம் எங்க, எங்க மாநில பணம், உசிலம்பட்டியில் உழைக்கிறனுடைய வரி பணம் எங்க, கும்பிடிப்புள்ள உழைக்கிறோட வரி. இப்போ பாருங்க, இது வந்து மாநில சுயாட்சி போராட்டங்க. எங்க பணத்தை எப்படிங்க கொடுக்கலாம் நீங்க? இதுதான் அறிஞர் அண்ணா கேட்டார். அதை தான் சொல்றேன், அண்ணா, பெரியார் இவர்கள் உருவாக்குன அந்த மாநில சுயாட்சி மரபே உடையுதுங்கிறேன். இதுதான் ஆபத்து. இல்லை, இவங்க வந்து மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கோட இல்லாம நமக்கு தேவையானதை சாதிச்சுங்கிற ஒரு அவன் கிட்னியை கேட்டா கொடுப்போங்கிறீங்க. நீங்க ஜல்ஜீவன் திட்டம் 2.0 வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் 2.0 சைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து மத்திய அரசுடைய மத்திய அரசோட மோதல் போக்குனா அப்ப அண்ணா என்ன விவரம் தெரியாதவரா? டெல்லியே வடவர ஆதிக்கத்தை எதிர்த்து பேசின அண்ணா யாருங்க? நீங்க எல்லாரும் போராளிகளை பார்த்து பிரச்சனையாளர்கள்னு சொல்றீங்க. நீங்க இது ஒரு ஆர்எஸ்எஸ் டோன், இது ஒரு வலதுசாரி எண்ணம். மாநில சுயாட்சி கேட்டால் பிரிவினவாதிங்குவாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் ஒன்றா இருக்கோன்னு. ஏங்க, என்னையை அடிக்கிறான், என் தாயை அடிக்கிறான், என் தாய்மொழியை அழிக்கிறான், என் மாநிலத்தை அழிக்கிறான்னா அவனை எதிர்த்து குரல் கேட்டால் சுமூக போக்கோட போங்க, சுமூகமாக போங்கன்னா அது என்னங்க இது? அப்போ எதிர்த்து போராட முதுகெலும்பு இல்லைன்னு அர்த்தம் எனக்கு. நான் எதிர்த்து போராடாமல் இருக்கேன். போராடியதால் தான் ஜெயலலிதா வந்து கடைசி காலத்தில் மக்கள்கிட்ட நின்னாங்க, மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்டாங்க. மன்மோகன் சிங்கை தூங்க விடலை. வாஜ்பாயின்னு ஒருத்தரை 13 மாதம் தூங்க விடாமல் பண்ணாங்க, டெல்லியை நோக்கி கேட்டாங்க. ஜெயலலிதா ஏன் சுமூக போக்க கொண்டு போல? வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அப்போ நிலையில்லாத கவர்மெண்ட்டு, நினச்சிருந்தா கவர்மெண்ட்டை மிரட்டி அந்த கவர்மெண்ட்டில் 5 வருஷம் சுகத்தை அனுபவிச்சிருக்கலாம். அனுபவிக்கலையே, மிரட்டி எடுத்தாங்கல்ல. கலைஞர் வந்து வாஜ்பாயோட சுமூகமாலாம் இல்லை. அமைச்சரவையில் இருந்தாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு பாபர் மசூதி இடிக்க முடியல, இது ராமர் கோயில் கட்ட முடியல, சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியல.
இது எல்லாத்தையும் இப்போ மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. திமுக பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தபோது கூட இந்துத்துவ அஜெண்டா வரல. இந்துத்துவ அஜெண்டா எதையும் கொண்டு வர முடியல. போட்டு கிடுக்குப்பிடி போட்டு வச்சிருந்தாங்க திமுக. ஜோசியத்தை பாடத்திட்டமாக்கணும்னாங்க வாஜ்பாய் அரசு. பேராசிரியர் அன்பழகன் தடுத்தாரு. இவங்களுக்குலாம் அந்த வரலாறுலாம் தெரியுமா தெரியாதா? இவங்க என்னன்னா நாங்கள் சுமூகமாக போகிறோம். சுமூகமாக போகிறதுனா நம்ம இனத்தை, நிலத்தை, மொழியை, மாநிலத்தை அடகு வைக்கிறதா சுமூகமாக போகிறதா? ஏங்க உங்களுடைய சொந்தமான வீட்டை இன்னொருத்தன் அபகரிக்கிறான், எதிர்த்து பேசாமல் சுமூகமாக போனால் எப்படிங்க சுமூகமாக போவீங்க? உங்கள் நிலத்தை, உங்கள் மொழியை, உங்கள் வீட்டை நம்ம வரிப்பணம் போகுதுங்கிறேன். நம்ம தமிழனுடைய வரிப்பணம் போகுது. அதை எதிர்த்து கேளுனா சுமூகமாக போவாங்கன்னா எல்லாத்தையும் சுமூகமாக போங்க. அவன் முஸ்லீம்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்தாங்கன்னா சுமூகமாக போங்க. குர்பானி வெட்டக்கூடாதுன்னா சுமூகமாக போங்க. கிறிஸ்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் சுமூகமாக போங்க. எல்லாமே சுமூகமாக. SC/STக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துவாங்க, சுமூகமாக போங்க. BC ரிசர்வேஷனை நிறுத்துவாங்க, சுமூகமாக போங்க. தமிழ் கிடையாது, ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவாங்க, சுமூகமாக போங்க. நல்லா போருங்க, நல்லா சுமூகமாக போங்க. நல்லா சோபாவில் கட்டியில் உட்காந்துக்கிட்டு சுமூகமாக இருங்க. மக்கள் வாழ்க்கை அடியோட அழிந்து போகக்கூடிய ஆபத்து வரும். அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் தமிழ்நாட்டில் அண்ணா, பெரியார், கலைஞர்னு எல்லாரும் போராடி இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்தது. இந்த திராவிடம் அழியணும்னு நினச்சிங்க, திராவிட கட்சிகள் அழியணும்னு நினச்சிங்க, கொண்டு வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை மீட்க போகிறீங்க, சாதி ஒழிப்பை நிலைநிறுத்த போகிறீங்க, இடஒதுக்கீடு உரிமைகளை மீட்க போகிறீங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக சார். தொடர்ந்து இன்றைக்கி இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது. ஆனால் நேரமின்மை காரணமாக இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சி இன்று பல்வேறு முக்கிய செய்திகள் குறித்த விரிவான பார்வையை பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாளை அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.